சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்க மிட் கேப் ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் நிறையா ஸ்டாக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணணும். ஒரு ஷார்ட் டேர்முக்குன்னு வைங்க. ஷார்ட் டேர்முக்கு வாங்கணும். ஒரு 52 வீக் லோ ஆர் ஒரு 50% கரெக்ஷனில் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம். ஸோ அது எந்த டைம் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாகவே இருந்தாலும் அதோட வேல்யூஷன் நல்லா இருக்கணும். ஸோ அப்படி வேல்யூஷனும் நல்லா இருக்கக்கூடிய, மார்க்கெட் லீடராகவும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்பெனி என்னென்னு பார்க்கும்போது கோல்கேட் பால்மோலிவ். ஸோ இவங்க இருக்க செக்டாரில் இவங்க தான் மார்க்கெட் லீடர். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னால் கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. ஸோ என்னோடய உடம்பு சரியில்லாதனால. ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வீக்லியில் ஒரு 3 டேஸோ இல்லை 4 டேஸோ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ரெகுலராக நம்ம வீடியோ வந்து நம்ம போடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டல். ஸோ 51,571 கோடி. ஸோ ஸ்டாக்கோட பிஇ 38.7. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ 38.7 இருக்கு இல்லையா? ஸோ இது கரெக்டான பிஇ அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ கம்மியாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது 41.6. ஒரு பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டு நமக்குள்ளே வரும். உண்மைதான். ஆனாலும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ளூ சிப் கம்பெனி. ஸோ மார்க்கெட் லீடர். ஸோ இவங்களோட ROCE ROEலாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இவ்வளோ நல்ல வளர்ந்த கம்பெனியோட சம்டைம்ஸ் பிஇ வந்து பெரிய லெவலில் கூட இருக்காது. பட் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெல் நவுன் கம்பெனி அப்படின்றது இனி பார்க்க போகிற பேராமீட்டர்ஸில் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ROCE 105% வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ROE 81.2% வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ROCE ROE வச்சுருக்க கம்பெனியோட பிஇ வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக இருக்கும். நிறைய டைம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வெல் நவுன் கம்பெனி, அதாவது ROCE ROE வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற பட்சத்தில் அதோட பிஇ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பட் இது வந்து இந்த நல்ல 50% கரெக்ஷன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான பேராமீட்டர்னு பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ 0.04 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம். இது ஒரு இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்னு பார்க்கும்போது பிஜி ரேஷியோ சொல்லணும். ஸோ பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட, அதாவது 1க்கு கீழே இருக்கணும் பிஜி ரேஷியோ. பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 3.86 இருக்குது. ஸோ இந்த ஒரு சில பேராமீட்டர்ஸை நம்ம தவிர்த்துட்டு, அதாவது இந்த பிஜி ரேஷியோவை தவிர்த்துட்டு பார்க்கும்போது இந்த கம்பெனி வேறு லெவலில் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48 ரூபா. ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட இபிஎஸ் வந்து 48 ரூபா இருக்குன்னா, ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்றத நிறைய ஏர்னிங் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் அந்த இபிஎஸ் வந்து காட்டுது. ஏர்னிங் பர் ஷேர். இந்த கம்பெனியோட மொத்த ஷேரில் ஒவ்வொரு ஷேரும் எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்றத இந்த இபிஎஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரமோட்டர் ஹோல்டிங் 51% வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50% மேலே இருக்கணும், இல்லை 50% இருக்கலாம். ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் கரெக்டாக இருக்குது. எஃப்ஐஐ 15%, டிஐ பொறுத்த வரைக்கும் 13.5% இருக்குது. டீசெண்டான ஒரு பர்சன்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க.
ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டிவிடெண்ட் கூட இந்த கம்பெனி வந்து ஒரு 2.69% வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு 50% கரெக்ஷனை கொடுத்துருக்கு. நம்ம இதை வந்து டெக்னிக்கலாக போய் பார்த்துலாம். எஃப்ஐஐ நல்லாயிருக்கு. அதாவது இந்த கம்பெனியோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ப்ளஸ் மார்க்கெட் லீடர் ஒன்று. ஸோ ரெண்டாவது, இந்த கம்பெனி வந்து பார்க்கும்போது இந்த ஆர்ஓஇ வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டாக்கோட பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக தான் இருக்குது. டெப்டே இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பல நல்ல விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த கம்பெனி. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், டெக்னிக்கலாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ஸோ எஃப்ஐ ஹோல்டிங், டிஐ ஹோல்டிங்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியும் ரொம்ப டீசெண்டான ஒரு கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த கோல்கேட் பால்மலியோட சார்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் ஷார்ட் டேர்முக்கு இந்த டைமில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே, ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 3846 ஆர் 3050ன்னு வைங்களேன், 3850. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே நல்ல ஒரு கரெக்ஷன். ஸோ இப்போது கரெக்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1896 அப்படின்ற அந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த ஏற்றத்தில் கூட நான் முன்னாடியே இந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்போ அனலைஸ் பண்ணலை. ஸோ இதை வந்து நான் கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்ம சேனல்லையே நான் வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஸோ எப்போனா நான் சொல்கிறதே ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் இந்த கம்பெனி அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் இருந்து ஒரு ரெக்கவர் பார்த்துருக்கோம் பாருங்களேன். கரெக்டாக 2125 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருந்து இங்கே வரைக்கும் போணுச்சு. நான் அப்போ கூட நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே இறங்கும்னு. எப்போது இந்த கரெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஸோ அந்த ஜோனுக்கு இப்போது வந்திருக்கு. ஓகே, இப்போ அது எந்த ஜோன் அப்படின்றத இப்போது நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைமரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரைமரி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதை ஹிட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாளாக ப்ரீஃபால் ஜோனாக கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய வீழ்ச்சி குறையும். ஸோ குறைஞ்சி ஒன்று சைட்வேஸ் போகும், இல்லை அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் டென்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இது வந்து உடைக்கவே முடியாத ட்ரெண்ட் லைனா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாக்கில் ஒரு பெரிய இஷ்யூவை கிடையாது. ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான சில நேரம் இது உடைக்கப்படலாம். உடைக்க முடியாத ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சம்டைம்ஸ் உடைச்சிருக்கு. நிறைய டைம் இந்த ப்ரைமரி ட்ரெண்டை ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆன ஸ்டாக்குகளும் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன டெக்னிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும், இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணதுலேருந்து சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொன்று, இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கப்பட்டாலுமே கூட ஒரு பெரிய லெவலில் ஃபால் வராது. இங்கே நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறோம். நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும். ஸோ இது உடைக்கவே முடியாத ட்ரெண்ட் லைனா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இதை ஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட்வேஸ் தான் போகும். ஓகே, இல்லை அப்படின்னா அது மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கீழேயே உடச்சி வந்தாலும் ஒரு பெரிய லெவலில் ஃபால் வராது. ஸோ இந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணணும். ஸோ 1 or 2 குவான்டிட்டிஸை அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டிஸாக கூட அக்குமுலேட் பண்ணலாம். பட் உங்களோட பிளான் என்ன அப்படின்றத நீங்கள் முன்னாடியே என்னன்றத பிளானை வந்து நம்ம எதுக்காக வாங்க போகிறோம்,
ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஹோல்டு பண்ணணும். இன்னொன்று, ஆல் டைம் ஹையை வரைக்கும் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் 1 or 2 குவான்டிட்டிஸாக நான் அக்குமுலேட் பண்ணி அதை பில்டு பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து அப்படி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த டைமில் இதை நம்ம செய்யலாம். இல்லை நான் பிரேக் அவுட்டில் ஒரு ஷார்ட் டேர்மை வந்து உங்களுக்கு சைட்வேஸ் போயிட்டு இல்லை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறேன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இது வந்து மார்க்கெட்டோட அந்த வீழ்ச்சியை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு யுக்தி இது. ஸோ இந்த 2 யுக்தியில் நீங்கள் எதை வேணாலுமே யூஸ் பண்ணலாம். பட் ஒவ்வொரு யுக்தியிலையும் நீங்கள் கை தேர்ந்தவராக இருக்கணும். ஸோ அப்படி ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான முயற்சிகளை நான் செய்ய போகிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, கம்பெனி சூப்பரான கம்பெனி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட அதுக்கான என்ன ரீசன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் டெக்னிக்கலாக. ஸோ இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோன்னு மட்டும் சொல்கிறது இல்லை. ஸோ அதை வந்து இது எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்றத உங்களால் உணரவும் முடியும். ஓகே, அது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ப்ரைமரி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 2016 இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது ஒவ்வொரு டைம்லையும் இந்த ட்ரெண்ட் லைனோட வேரியேஷனை வந்து மாறும். இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ ஆரம்பத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி நம்ம ட்ராப் பண்ணியிருந்திருப்போம்? இப்படி தான் ட்ராப் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா? ஏன்னா விலை நகர்வு அப்படின்றது இந்த ஜோனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் பாருங்கள், இந்த எல்லோ கலர் ட்ரெண்ட் லைனில் ஒவ்வொரு தடவையும் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனும் உடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இது உடச்சி கீழே வீக்லியில் க்ளோசிங் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி போட்டிருந்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ அதுக்கப்புறமும் பாருங்கள். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழேயும் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோன் ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த ஜோன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துட்டு போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த லோவையும் கனெக்ட் பண்ணி இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை ஏன் இப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம்னா, ஸோ ப்ரைஸ் இங்கெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கவே முடியாத ட்ரெண்ட் லைன் இல்லை அப்படின்னு நான் முன்னாடி ஏன் சொன்னேன்னு தெரியுதா? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உடச்சிட்டு இந்த லோ பாருங்கள், ஒரு பெரிய லெவலில் கீழே விழுகலை. ஒரு நிமிஷம், நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். தெரியுதுங்களா? ஸோ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் பெரிய லெவலில் விழுகலை பார்த்தீங்களா? ஸோ இதை உடச்சும் பெரிய லெவலில் விழுகலை. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஜோன் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போது என்ன ஆகும், ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஹிட் பண்ணியிருக்கு ஆர் நியர்பையில் இருக்குன்னு வைங்க. ஸோ இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இதை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு சைட்வேஸ் போகலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படி இருக்குது, மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படி இருக்கிறதுனால சைட்வேஸ் போயிட்டு பிரேக் அவுட் கொடுக்கலாம். இல்லை இன்னும் சிவியராக மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னா இது உடைக்கப்படலாம். அப்படி உடைக்கப்பட்டாலும் பெரிய லெவலில் கீழே விழுகாது. அப்படியே விழுந்தாலும் கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சில லெவல்ஸ்லாம் கொடுக்குறேன். இந்த சப்போர்ட்டு வந்து 1800 அப்படின்றது ஒரு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்க்கும்போது 1600. என்னை பொறுத்த வரைக்கும் 1600 அப்படின்ற ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒருவேளை வந்தாலும் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்,
அந்த சூழ்நிலையிலும் வாங்கக்கூடிய ஃபண்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா ஒரு ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம்னா அது இன்னும் சீப்பாக ஒரு கோல்டு வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு லட்சத்துக்கு வாங்குகிறோம். கொஞ்ச நாள் கழித்து 80,000க்கு வரும்போதும் நம்ம வாங்குவோம், பணம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ பொருள் வாங்குற மாதிரி தான் இதுவும். ஸோ ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்லை, நான் டைமையும் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரேக் அவுட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம வாங்கணும் ஷார்ட் டேர்முக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த சினோரியோவில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, விலை எங்கெல்லாம் எப்போல்லாம் கம்மியாக கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்க போகிறோம். விலை ஏறும்போது நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இது உடைச்சாலும் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே ஓகே டார்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கே அதோட ஆல் டைம் ஹை தான். இதுக்கு இடையில விற்கணும் அப்படின்றதும் உங்களுடைய விருப்பம்தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது நான் இந்த 10 நாளில் வீட்டில் இருந்தப்போ நான் ட்ரேடிங் பண்ணேன். ஸோ இப்போ ட்ரேடிங் பண்ணும்போது அதை அதை எப்படி சொல்கிறது, வெறும் டெக்னிக்கலாக மட்டும் நம்ம இல்லாமல் இண்டிகேட்டரையும் அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ அது என்னால் டெலீட் பண்ண முடியலை. ஸோ அதனால் அது இருக்குது. நீங்கள் இதுக்கும் இந்த வீடியோவுக்கும் இந்த இண்டிகேட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும் உங்கள் ஆதரவோடு. ஸோ நான் ஒரு 10 நாள் வீடியோ போடலைங்கவும் நிறைய பேர் காமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய எல்லாருடைய அன்புக்கும் நன்றி. நான் உடம்பு சரியாகி வரணும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அந்த உள்ளங்கள் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.